திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ள நிலையில் மேல்முறையீடு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிராக கோயில் நிர்வாகம் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது அரசியல் நோக்கில் இந்த வழக்கு பார்க்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த போதே தீபம் ஏற்றி இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என்றும் கருத்து தெரிவித்தனர். தர்காவுக்கு சொந்தமான இடங்கள் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் திருப்பரங்குன்றம் மலையில் தர்காவிற்கு சொந்தமான இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் கோயிலுக்கு சொந்தமானவை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் மலை பாதுகாக்கப்பட்ட பகுதி என்பதால் மத்திய தொல்லியல் துறையின் அனுமதியுடன் விதிகளை கடைபிடித்து ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் இரு சமூகங்களுக்கிடையிலான இடைவெளியை குறைக்க பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்றும் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பது மாநில அரசின் கற்பனையான வாதம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவின் மனநிலையை புரிந்து கொள்ள நீதிபதிக்கு எதிராக கொண்டு வந்த தகுதி நீக்க தீர்மானமே உதாரணம் என்றார். Clearly reflecting a bias against Hindu Dharam, against Sanatan Dharam, clearly reflecting an anti-Hindu mindset, in fact showing the hatred that Mr. Stalin, his son Mr. Udaynidhi. அதே சமயம் திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இல்லாத வழக்கத்தை நீதிமன்றத்தின் மூலம் நுழைப்பது உள்நோக்கம் கொண்டது என்றும் விமர்சித்தார். தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. தமிழர்களின் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறினார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்த நிலையில் அதனை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் கொண்டாடினர். திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் 108 தேங்காய் உடைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். அதேபோல திருப்பரங்குன்றம் மலைப்பாதையில் உள்ள பழனியாண்டவர் கோவில் திரு மக்களில் ஒரு தரப்பினர் அகல் விளக்கு ஏந்தி வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறையில் பாரதிய ஜனதா கட்சியினர் கோவில்களில் தீபம் ஏற்றி வரவேற்று கொண்டாடினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தைப்பொங்கலை ஒட்டி நாளை மறுநாள் முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 34,087 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இதன்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் செல்ல வசதியாக வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தினசரி இயக்கக்கூடிய 2097 பேருந்துகளுடன் 10,245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊரிலிருந்து பிற முக்கிய ஊர்களுக்கு செல்ல 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ஒட்டுமொத்தமாக 25,008 பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்பாராத விடுமுறை நாட்கள் வரும்போது அந்த பிரச்சனை சமீபத்தில் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை அழைத்து பேசியிருக்கிறோம். என்ன சொல்லப்போனால் தீபாவளி பொங்கலின் போது அவர்களுடைய பயண விகிதம் குறைந்து கொண்டிருப்பதை தான் கடந்த ஆண்டின் போதே அவர்களை வெளிப்படையாக சொன்னார்கள். அதனால தான் இந்த நம்ம அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் ஜனவரி 9ஆம் தேதி 1050 சிறப்பு பேருந்துகளும் 10ஆம் தேதி 1030 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. 11ஆம் தேதி 255 சிறப்பு பேருந்துகள், 12ஆம் தேதி 2200 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 13ஆம் தேதி 2790 பேருந்துகளும் 14ஆம் தேதி 2920 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். பரிசு தொகுப்பில் வழங்கப்பட உள்ள பச்சரிசி, சர்க்கரை ஆகியவை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளிலிருந்து நியாய விலைக் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று கரும்பு கொள்முதல் செய்யும் பணியும் நடைபெற்று வரும் நிலையில் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை விநியோகம் செய்து வருகின்றனர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். நியாய விலைக் கடைகளில் வரும் 13ஆம் தேதி வரை பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கத்தில் பக்தர்களின் திரளுக்கு நடுவே வேடுபரி வைபவம் அரங்கேறிய காட்சிகள்தான் இவை. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி ராப்பத்து 8ஆம் நாள் நிகழ்ச்சியாக திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய நிலையில் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு அருகில் உள்ள மணல்வெளி பகுதியில் வேடுபரி வைபவம் நடைபெற்றது. திருமங்கை மன்னன் நம்பெருமாளிடமே கொள்ளையடித்ததாகவும் அவரை மன்னித்து ஆழ்வார்களில் ஒருவராக அவரை ஏற்றுக்கொண்டதாகவும் ஐதீகமாக உள்ளது. இந்த வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு நிலையால் நாளை மறுதினம் முதல் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுவையில் கனமழையும் பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 11ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இந்த மாதத்தில் சராசரி அளவை விட அதிகமாக மழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் ஜனவரி மாதத்தில் சராசரியாக 12.3 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் 2023ஆம் ஆண்டை தவிர மற்ற ஆண்டுகளில் அதிக அளவில் மழை பெய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று முன்தினம் வரை 7.8 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் இந்த ஆண்டும் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல சென்னையில் சராசரியாக 16.2 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நேற்று முன்தினம் வரையான காலத்தில் 30 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இதனிடையே இன்றும் நாளையும் தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் முதல் 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் 10 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலை உள்ளது. மகரவிளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை கடந்த 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. இதில் நேற்று வரை 6,50,000க்கும் மேற்பட்டோர் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இதில் நேற்று மட்டும் மாலை 6 மணி வரை 87,477 பக்தர்களும், நேற்று முன்தினம் 1,05,680 பக்தர்களும் சாமி தரிசனம் செய்துள்ளனர். பக்தர்களின் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுவதால் சுமார் 6 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரை மலைப்பாதையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை உள்ளது. சபரிமலைக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்பாக மரக்கூட்டம் பகுதி முதலே பக்தர்கள் கொட்டகையில் நிறுத்தி வைக்கப்படுகின்றனர். அங்கு பக்தர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூட்ட நெரிசல் வழக்கில் விஜய்க்கு சிபிஐ சமன் அனுப்பியுள்ளது.
கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதேபோன்று கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வரும் 12ஆம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் காட்சிகள் உள்ளதாக வந்த புகாரை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வரும் 9ஆம் தேதி வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் தணிக்கை சான்று வழங்கப்படவில்லை. தணிக்கை சான்றுக்கு தாமதமாகி வருவதால் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. இதையடுத்து அவசர வழக்காக விசாரிக்கப்பட்டது. தணிக்கை வாரியம் முதலில் யுஏ சான்று வழங்குவதாக கூறியதாகவும், ஆனால் திடீரென தணிக்கை சான்று குறித்து முடிவெடுக்க மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பியுள்ளதாக கூறியதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பு குற்றம் சாட்டியது. மத உணர்வை புண்படுத்தும் காட்சிகள் இருப்பதாக புகார் வந்துள்ளதாக தணிக்கை வாரியம் கூறியதாக பட தயாரிப்பு நிறுவனம் விவரித்தது. இந்த நிலையில் தணிக்கை வாரியம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணையை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதி PT ஆஷா விசாரணையை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்ததுடன் ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் காட்சிகள் உள்ளதாக வந்த புகாரை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். தணிக்கை செய்யப்பட்ட பிறகு புகார் அளித்த அந்த நபர் யார் என்றும் அந்த புகாரை புதன்கிழமை தாக்கல் செய்யவும் தணிக்கை வாரியத்துக்கு ஆணையிட்டார். மேலும் ஜனநாயகன் படத்தை ஏன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க கூடாது என்றும், தை பிறந்தால் வழி பிறக்குமே என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்தார். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதற்கு முன்பே சென்னையில் ஒரு சில திரையரங்குகளில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் கோவையில் பிராட்வே திரையரங்கில் ஜனநாயகன் படத்திற்கு சிறப்பு காட்சிக்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் விற்று தீர்ந்தது. பிராட்வே திரையரங்கில் மட்டும் காலை 7 மணிக்கு சிறப்பு காட்சி திரையிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அந்த திரையரங்கம் முன்பு ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் டிக்கெட் கட்டணமாக 1000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக தாவேக நிர்வாகியின் கணவரிடம் ரசிகர் ஒருவர் பேசும் ஆடியோவும் வெளியாகியுள்ளது. சண்முகா 600, சரி, லட்சுமி 800, சரி, அதிகமா 1000 ரூபாய்க்கு முடிக்கல அவங்க பேசி. சரி, அந்த பசங்க சொல்லிட்டு நான் கேட்கறேன், கேட்டுட்டு எனக்கு போன் அடிங்க, வாங்கிக்கோங்க. சரிண்ணே. இந்நிலையில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்றும், ஜனநாயகனுக்கு அதிக கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பினர் கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதனிடையே தாவேக நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுக்கு ஜனநாயகன் திரைப்படத்தின் டிக்கெட் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தாவேக செயலாளர் கூறியுள்ளார். மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவிற்கு நீதிமன்ற உத்தரவுப்படி 50 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழாவின் முக்கிய நிகழ்வாக மலையடிவாரத்தில் பானையில் வைத்து சந்தனம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் சந்தனக்கூடை மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவிற்கு கொண்டு சென்று சிறப்பு தொழுகை நடத்த நீதிமன்ற உத்தரவுப்படி 50 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. அந்த 50 பேர் யார் என்பதை தேர்வு செய்வதில் காவல்துறையினர் மற்றும் தர்கா தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தடுப்பின் அருகே நின்றவர்களை காவல்துறையினர் நகர்ந்து செல்லுமாறு கூறியதால் வாக்குவாதம் மேலும் தீவிரமடைந்தது. ஒரு கட்டத்தில் இருதரப்பும் சமாதானமான நிலையில் 50 பேர் மட்டும் மலை மீது அனுமதிக்கப்பட்டனர். உங்க கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்க உள்ளது. பொதுமக்களின் கனவை நிறைவேற்றும் வகையில் உங்கள் கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை வரும் 9ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது, அமல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அதன்பின் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் உங்கள் கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். 15 வயது 29 வயதுக்கும் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் 4 கருத்துக்களை அவங்ககிட்ட நம்ம கேட்க போறோம். அதுல ஒரு ஷார்ட் டேர்ம் அந்த 2 இதை ஃபர்ஸ்ட் இப்ப பண்ணுங்க சார், நீங்க இதை நம்ம எதிர்பார்க்கறது எங்களோட கனவா பாக்குறோம் சார்.
இன்னும் 2030க்குள்ள நீங்க செஞ்சிருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த இளைய சமுதாயத்தினர் இதை நாங்கள் பெற இருக்கின்றோம். இதனிடையே தமிழ்நாடு அரசு அண்மையில் அறிவித்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது குறித்த எக்ஸ் பதிவில் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் ஏவவேலு, தங்கம் தென்னரசு ஆகியோருக்கு அன்பில் மகேஷ் நன்றி தெரிவித்துள்ளார். புதுசா வரலாம், ஷோ காட்டலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், வெறும் அட்டை, ஒரு சின்ன காத்து அடிச்சதுன்னா காண போயிடும். தாவேகா கட்சியை மறைமுகமாக விமர்சித்து துணை முதலமைச்சர் உதயநிதி கூறிய கருத்துக்களை இவை. சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் திமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் மகளிர் உரிமை தொகை செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். பாஜகவுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நாம கிடையாது. நீங்க மிரட்டினா பயப்படுறதுக்கு நாங்க அண்ணா திமுக கிடையாது, அண்ணா உருவாக்குன திமுக. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்பொழுதும் தன் நினைப்பாகவே இருப்பதாகவும் அதனால் தான் தனது பெயரை குறிப்பிட்டு பேசி வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றதாக கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதனை விசாரிக்கும்படி ஆளுநர் ஆர் என் ரவியிடம் மனு அளித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை கிண்டியில் உள்ள மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பேசினார். அப்போது 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றதாக கூறி பட்டியல் ஒன்றை ஆளுநரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகால ஆட்சியில் திமுக ஊழலை தவிர மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யவில்லை என்று விமர்சித்தார். ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுகிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றுகின்றது. இதை ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆளுநரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அரசின் பல்வேறு துறைகளில் அதிக அளவு ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இதற்கு போதிய ஆதாரம் உள்ளதால் விரிவான விசாரணை நடத்தும்படி ஆளுநரிடம் வலியுறுத்தி இருப்பதாக கூறினார். அதிமுக தலைவர்கள் மீதான ஊழல் புகார் குறித்து திமுக அரசு நடவடிக்கை எடுக்காதது வருத்தம் அளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கொடுக்கறதை யாரு கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்கள்லாம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு தடை ஆணை வாங்கினாரு? ஏன் சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு அவரையா போயிட்டு தடை ஆணை கேட்டாரு? அது மாதிரி தலைவர் போயிட்டு இவங்க மேல ஊழல் அவங்க மேல ஊழல்னு குற்றச்சாட்டு சொல்லலாமா? நான் மேலேயும் 1000 குற்றச்சாட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் தமிழ்நாடு அரசு மேலேயும் மாண்பு முதலமைச்சர் மேலேயும். ஏன் இவர்கள் மீதெல்லாம் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காம இருந்தாருன்னு தான் தெரியல. நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் மீதான புகார்களை வெளிப்படையாக எதிர்கொள்ள தயாராகவே உள்ளதாகவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். IRCTC இணையதளத்தில் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஆதார் கட்டாயம் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவில் நடக்கும் மோசடிகளை தடுக்கும் நோக்கில் பயணிகள் தங்கள் IRCTC கணக்குடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டது. மேலும் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாது என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. இதன் நீட்சியாக கடந்த 29ஆம் தேதி முதல் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை IRCTC இணையதளத்தில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் கட்டாயமாக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த நேரம் தற்போது 4 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை IRCTC இணையதளத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் கட்டாயம் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதிக்கு பிறகு IRCTC கணக்குடன் ஆதாரை இணைத்திருந்தால் மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி தீர்த்த காட்சிகள்தான் இவை. சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடந்த விழாவில் பாரம்பரிய உடையணிந்த மாணவர்கள் பொங்கலிட தேவைப்படும் பொருட்கள், முளைப்பாரி உள்ளிட்டவற்றை ஊர்வலமாக கொண்டு சென்றனர். மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய ஆட்டங்கள் மற்றும் கிடா கோழி சண்டை உள்ளிட்ட வீர விளையாட்டுகள் களை கட்டின.
அதாவது கோலாட்டம், கரகாட்டம் இவ்வளவு சிறப்பாக இருக்குது நாங்க பார்த்தது இல்ல. அது படத்துல பார்த்ததுதான் இவ்வளவு சிறப்பாக ஆடுறாங்கன்னு. ஆனா இங்க வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக ஆடுறாங்க. ஒரு 50 இருந்து 70 பேருக்குள்ள ஒரு சிறு குறுகிய அளவிலே வந்து ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுவோமே தவிர இந்த மாதிரி ஒரு 5000-6000 பேரோட சேர்ந்து தமிழ் மக்களோட சேர்ந்து கொண்டாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழாவை கல்லூரி மாணவர்களுடன் மலேசிய வாழ் தமிழர்களும் கொண்டாடி தீர்த்தனர். காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் 300 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. காலி மதுபாட்டில்களை ஆங்காங்கே வீசி எறிவதை தடுக்கும் வகையில் மது விற்பனை செய்யும் டாஸ்மாக் நிறுவனமே அதை திரும்பப் பெற்றுக் கொள்ளும் திட்டத்தை செயல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் சென்னையிலும் விரிவுபடுத்தப்பட்டது. டாஸ்மாக் கடைகளில் மது வாங்குவோர் ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும், அதனை பயன்படுத்திய பிறகு அதே டாஸ்மாக் கடையில் திரும்ப அளிக்கும் போது 10 ரூபாய் திரும்ப வழங்கப்படும் என்றும் சென்னை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது. இதற்கு சென்னை டாஸ்மாக் ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னை மண்டலத்தில் 300 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நிலையில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அம்பத்தூரில் உள்ள டாஸ்மாக் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நாங்கள் வந்து ஒவ்வொரு பாட்டிலுக்கும் எடுத்து ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்கிட்ட நாங்கள் வந்து அந்த பாட்டிலை வந்து விற்கணும். அதில் வந்து எங்களுக்கு பெரிய சிரமம் இருக்குது. கடையில் ப்ளஸ் இட வசதியும் இல்லை. பாட்டில் காலி பாட்டில் வாங்கி நாங்கள் எங்கே வைக்கிறது? இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது தங்களுக்கு வேலை பலு கூடியிருப்பதாகவும் அவர்கள் புகார் கூறியுள்ளனர். நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை உபயோகிக்கும் முன்பு எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நவீன மருத்துவ உலகில் மிகப்பெரிய சவாலாக நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் மருந்துகள் உருவெடுத்துள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பலரும் தங்களுக்கு ஏற்படும் சாதாரண காய்ச்சல், சளி அல்லது உடல் உபாதைகளுக்கு தாங்களாகவே மருந்தகங்களுக்கு சென்று ஆன்டிபயாட்டிக்ஸ் எனப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை வாங்கி பயன்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த வகையான நோய்க்கும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்தலாம் என்பது தவறான தகவல் என்றும், நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் பாக்டீரியாவால் ஏற்படும் தொற்றுகளுக்கு எதிராக மட்டுமே செயல்படும் என்றும் பொது சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. எனவே சளி, இருமல் போன்ற வைரசுகளால் ஏற்படும் நோய்களுக்கோ அல்லது இதர காரணங்களால் ஏற்படும் உடல்நல குறைபாடுகளுக்கோ இவை பலன் தராது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற முறையில் மருந்துகளை உட்கொள்வது எதிர்காலத்தில் மருந்துகள் நம் உடலில் வேலை செய்யாமல் போகும் அபாயத்தை உண்டாக்கும் என்பதால் மருத்துவரின் ஆலோசனையுடன் முறையான பரிசோதனைக்கு பிறகே மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாமே சுயமாக மருந்துகளை தேர்ந்தெடுப்பது ஆபத்தானது என்றும் பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுரையீரல் தொற்று சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் மருத்துவ பரிசோதனைக்காக டெல்லியில் உள்ள கங்காரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சோனியா காந்தியின் உடல்நலன் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் சுவாச பிரச்சினை மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும், அவரை பரிசோதித்ததில் பருவநிலை மாற்றம் மற்றும் காற்று மாசு காரணமாக மூச்சுக்குழாய் ஆஸ்துமா அதிகரித்திருப்பது கண்டறியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் சிகிச்சைக்கு பின் சோனியா காந்தி நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாகவும், ஓரிரு நாட்களில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட உள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கலகலப்பு படத்தில் இடம்பெற்ற இந்த காட்சியைப் போன்றே ராஜஸ்தானில் வீட்டிற்குள் புகுந்த திருடன் சமையலறையில் இருந்த காற்று வெளியேறும் துவாரத்தில் சிக்கிக் கொண்டார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் சுபாஷ்குமார் ராவத் என்பவர் தனது குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றிருந்தார். அப்போது அவரது வீட்டிற்குள் புகுந்த 2 திருடர்கள் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். ஆனால் ஒரு திருடன் மட்டும் சமையலறையில் உள்ள காற்று வெளியேறும் துவாரத்தின் வழியாக வெளியேற முயன்றபோது அதில் சிக்கிக் கொண்டார். நீண்ட நேரம் போராடியும் அவரால் வெளியே வர முடியவில்லை. கோயிலிலிருந்து வீடு திரும்பிய சுபாஷ்குமார் சூழலை உணர்ந்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அங்கு விரைந்த காவலர்கள் நீண்ட முயற்சிக்கு பிறகு காற்று வெளியேறும் துவாரத்திலிருந்து திருடனை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து திருடனை கைது செய்த காவல்துறையினர் போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்த அவரது காரையும் பறிமுதல் செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் 2,89,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி தொடங்கியது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடக்கூடிய தேதி 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஒரு வழியாக வரைவு வாக்காளர் பட்டியலை அந்த மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி உத்தரப்பிரதேசில் 2,89,00,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதாவது உயிரிழந்தோர், குடிபெயர்ந்தோர், இரட்டை பதிவு உள்ளிட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
இந்நிலையில் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 12,55,00,000 உள்ளது. வாக்காளர் பெயர் சேர்ப்பு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட பணிகளை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்குள் மேற்கொள்ளலாம் என்று அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நவ்தீப் ரின்வா தெரிவித்துள்ளார். மேலும் மார்ச் 6ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் நவ்தீப் ரின்வா குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை என்று அந்நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் உறுதிபட தெரிவித்த நிலையில் வெனிசுலாவிலிருந்து 30 முதல் 50 மில்லியன் பேரல் எண்ணெய் அமெரிக்காவிற்கு கொண்டுவரப்படும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரிஸ் அமெரிக்காவால் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நாட்டின் துணை அதிபராக இருந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அந்நாட்டு தலைநகர் கராகஸில் செய்தியாளர்களை சந்தித்த டெல்சி வெனிசுலா யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை என்று கூறினார். El gobierno de Venezuela rige en nuestro país. Más nadie. No hay agente externo que gobierne a Venezuela. Es Venezuela. அமெரிக்காவின் தாக்குதலால் வெனிசுலா பாதுகாப்பு படையினர் 24 பேர் உட்பட 56 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற வெனிசுலா தூதர் சாமுவேல் அதிபர் நிக்கோலஸ் மற்றும் அவரது மனைவியை அமெரிக்கா உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதே நேரம் வெனிசுலாவில் இருந்து 30 முதல் 50 மில்லியன் பேரல் எண்ணெய்கள் அமெரிக்காவிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அதில் கிடைக்கும் வருவாயை வெனிசுலா மக்களின் நலனுக்காக செலவிடுவேன் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். படையப்பா ரீ-ரிலீஸ் வரவேற்பை பெற்ற நிலையில் படக்குழுவினரை வீட்டுக்கு அழைத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த். 1999ஆம் ஆண்டு KS ரவிக்குமார் இயக்கத்தில் சிவாஜி, ரஜினி, சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடித்த படையப்பா வெளியானது. அந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் படையப்பா வெளியாகி 25ஆம் ஆண்டு நிறைவானதை கொண்டாடும் வகையில் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளான கடந்த 12ஆம் தேதி ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. 25வது நாட்களை கடந்தும் திரையரங்குகளில் படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வரும் நிலையில் இயக்குனர் KS ரவிக்குமார், நடிகை ரம்யா கிருஷ்ணன், தயாரிப்பாளர் தேனப்பன் ஆகியோரை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து ரஜினிகாந்த் மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளார். படையப்பா பட ஸ்டைலில் அவர்கள் போஸ் கொடுத்த புகைப்படங்களும் வைரலாகியுள்ளன. ஆஸ்கர் நாயகன் AR ரகுமான் பிறந்த நாளில் அவருக்கு வாழ்த்து கூற சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் ரசிகர்கள் குவிந்தனர். இசைத்துறையில் 30 ஆண்டுகளை கடந்து இன்றும் தனது இசையால் உலகையே கட்டி போட்டுள்ளார் ரகுமான். அவரது 59வது பிறந்த நாளான நேற்று உலகெங்கிலும் உள்ள அவரது ரசிகர்கள் இன்ஸ்டாகிராம், X போன்ற வலைத்தளங்களில் அவருடைய புகைப்படம் மற்றும் அவர் இசையமைத்த பாடல்களை பகிர்ந்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் சென்னையில் உள்ள அவரது இல்லம் முன்பு அதிகாலை முதலே ரசிகர்கள் திரண்டு AR ரகுமானின் பிறந்த நாளை கொண்டாடினர். இதேபோன்று அரசியல் தலைவர்கள், முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் இசை கலைஞர்கள் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். The lovely wishes. கில்லர் படப்பிடிப்பு தளத்தில் நடந்த விபத்தில் நடிகரும் இயக்குனருமான S.J. சூர்யா காயமடைந்தார். இசை படத்தை தொடர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பின் S.J. சூர்யா இயக்கி நடிக்கும் பேன் இண்டியா திரைப்படம் கில்லர். சென்னை பாலவாக்கத்தில் இப்படத்தின் 3ஆம் கட்ட படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது ரோப் கயிறு உதவியுடன் சண்டை காட்சியில் நடித்து வந்த S.J. சூர்யா எதிர்பாராத விதமாக இரும்பு கம்பியில் மோதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. கம்பி மீது விழுந்ததில் S.J. சூர்யாவின் 2 கால்களிலும் காயம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவருக்கு 2 தையல்கள் போடப்பட்டுள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. சிகிச்சைக்கு பிறகு 15 நாட்களுக்கு ஓய்வெடுக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாக கூறப்படும் நிலையில் படப்பிடிப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பனைமரம் வெட்டியவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க லஞ்சம் வாங்கிய VAO பிடிபட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே அனுமதியின்றி பனைமரம் வெட்டிய விவசாயி மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுப்புளியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தனது நிலத்தில் இருந்த 6 மரங்களை வெட்டியதாக தெரிகிறது. இவர் மீது புகார் அளிக்காமல் இருக்க கிராம நிர்வாக அலுவலர் குணசேகரன் 40,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. முதற்கட்டமாக 20,000 ரூபாய் கொடுத்த நிலையில் மீதமுள்ள பணத்தை கொடுக்க முடியாமல் விவசாயி தடுமாறியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவரிடம் பணம் கேட்டு குணசேகரன் வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் விவசாயி புகார் அளித்தார். அவர்களின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கிராம நிர்வாக அலுவலர் குணசேகரனிடம் கொடுக்க சென்றார். அவர் வெளியே இருந்ததால் குணசேகரன் அறிவுறுத்தலின் பேரில் கிராம உதவியாளர் தேவியின் கணவர் விஜயகுமாரிடம் பணம் கொடுக்கப்பட்டது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். இதையடுத்து சம்பவத்தில் தொடர்புடைய குணசேகரன், தேவி மற்றும் அவரது கணவர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நீலகிரி
மாவட்டம் உதகையில் திமுக நிர்வாகி தனது குடும்பத்துடன் சென்று உணவக உரிமையாளருக்கு மிரட்டல் விடுக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே உணவகம் ஒன்றை நடத்தி வருபவர் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் ரவி. இவரது கடைக்கு அருகே மற்றொரு உணவகம் புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. இந்த கடைக்கு அதிக வாடிக்கையாளர்கள் வருவதாக தெரிகிறது. இதனால் தொழில் போட்டி காரணமாக புதிதாக திறக்கப்பட்ட உணவக உரிமையாளருக்கும் திமுக நிர்வாகிக்கும் இடையே மனஸ்தாபம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக முன்னாள் கவுன்சிலர் ரவி தனது குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு புதிதாக திறக்கப்பட்ட உணவகத்திற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார். யாரை கேட்டு உணவகம் நடத்துகிறாய் என மிரட்டல் விடுக்கும் துணியில் பேசியதோடு தகாத வார்த்தைகளால் வசைபாடி தாக்குதலில் ஈடுபட முயன்றார். மேலும் மதுபோதையில் இருந்த ரவியின் உறவினரும் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். இது தொடர்பான காட்சி வெளியான நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. ஜெட் வேகத்தில் சென்ற முட்டை விலை தொடர்ந்து 2வது நாளாக 20 காசுகள் குறைந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் தினசரி 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் வெளிநாடு ஏற்றுமதி அதிகரிப்பு உள்ளிட்ட காரணமாக கடந்த நவம்பர் மாதம் முதல் முட்டை விலை விண்ணை தொட்டு வந்தது. திடீர் முட்டை விலை உயர்வால் ஏழ்மை நிலை மக்களுக்கு புரதச்சத்து கிடைப்பதில் கேள்விக்குறி ஏற்பட்டது. இந்நிலையில் உற்பத்தி அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் கடந்த 2 நாட்களாக முட்டை விலை குறைந்து காணப்படுகிறது. நாமக்கல் மண்டலத்தில் தொடர்ந்து 2வது நாளாக முட்டை விலை 20 காசுகள் குறைந்த நிலையில் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சில்லறை விற்பனையில் ஒரு முட்டை ₹7.50 வரை விற்கப்படும் நிலையில் நாமக்கல்லில் முட்டை விலை குறைந்ததன் தாக்கம் விரைவில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணி நிரந்தரம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் முன்பு திரண்ட நூற்றுக்கணக்கான அங்கன்வாடி ஊழியர்கள் திமுக அரசின் 313 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். நாங்கள் எஸ்ஐஆர் சரியாக 100க்கு 100 செஞ்சிட்டோன்னு. அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மட்டுமே. ஆனால் வேலைக்கு மட்டுமே அங்கன்வாடி பணியாளர்களை பயன்படுத்திக்கிற இந்த அரசுக்கு இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் மறியல் பண்ணிட்டு இருக்கோம். அங்கன்வாடி பணியாளர்கள்னால தான் உங்களால் இத்தனை பணிகளை செய்ய முடியுங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த மறியல் போர். அதேபோல தேனி, காஞ்சிபுரம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தங்கத்தின் விலை கடந்த 5 நாட்களில் மட்டும் சவரனுக்கு ₹3,120 வரை உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து நடுத்தர குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆட்டியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு ₹560 உயர்ந்து ஒரு சவரன் ₹1,0640 கிராமுக்கு ₹70 அதிகரித்து ₹12,830 விற்பனையாகிறது. வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல், சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம், சர்வதேச அளவிலான சந்தை நிலவரம் உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிப்பதே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. புத்தாண்டு தொடங்கியது முதலே தங்கத்தின் விலை அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 5 நாட்களில் மட்டும் சவரனுக்கு ₹3,120 வரை உயர்ந்துள்ளது. அதேபோல வெள்ளி விலையும் அதிரடியாக கிராமுக்கு ₹5 உயர்ந்து 1 கிராம் ₹271, கிலோவுக்கு ₹5,000 உயர்ந்து 1 கிலோ ₹2,71,000 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை காட்டிலும் வெள்ளி மலிவான முதலீடாக கருதப்பட்டு அதனை வாங்கி குவிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்ததே சர்வதேச அளவில் வெள்ளி விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. சென்னையை அடுத்த செங்குன்றம் காவல் நிலையம் அருகே வீட்டில் இருந்த 100 சவரன் தங்கம் 5 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜிஎன்டி சாலையில் வசித்து வருபவர் குஷில்குமார். இவர் தனது வீட்டில் 100 சவரன் நகை, 5 கிலோ வெள்ளி மற்றும் ₹4 லட்சம் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நகை மற்றும் பணம் காணாமல் போனதாக செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். வீட்டின் கதவு மற்றும் நகை வைக்கப்பட்டிருந்த பெட்டி எதுவும் உடைக்காமல் இந்த திருட்டு சம்பவம் அரங்கேறி இருப்பதாக குஷில்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு பெற்ற தருமாறு யாரையும் அணுகி ஏமாற வேண்டாம் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட கடந்த 31ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. இதில் 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக அதிமுக தலைமை அறிவித்திருந்தது. இந்நிலையில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நாளை மறுதினம் முதல் நேர்காணல் நடைபெறுகிறது. இதில் முதலாவதாக எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெறுகிறது. இதேபோல ஈரோடு, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு காலையிலும், நாமக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு மாலையிலும் நேர்காணல் நடைபெறுகிறது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் ஆட்சி மன்ற குழு மூலம் தகுதியான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே விருப்ப மனு அளித்தவர்கள் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு பெற்று தருமாறு யாரையும் அணுகி ஏமாற வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற தீய எண்ணத்துடன் ஒரு சிலர் கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தலைமைக்கு தகவல் வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கட்சிக்கு உழைப்பவர்களுக்கு முக்கியத்துவம், அங்கீகாரமும் உரிய நேரத்தில் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். திருச்சியிலிருந்து மதுரைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேற்கொண்டுள்ள நடைப்பயணத்தின் காட்சிதான் இது. திருச்சி உழவர் சந்தை திடலிலிருந்து சமத்துவ நடைப்பயணத்தை கடந்த 2ஆம் தேதி வைகோ தொடங்கினார். இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருச்சியில் 5வது நாளாக வைகோ நடைப்பயணம் மேற்கொண்டார். அவருடன் மதிமுக இளைஞரணி, தொண்டரணி, மாணவர் அணியைச் சேர்ந்தவர்கள் கட்சிக் கொடியுடன் பயணித்தனர். அப்போது ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த வைகோ 1986இல் மகர நெடுங்குழைக்காதர் கோயிலில் கொள்ளைப்போன நகைகளை மீட்க தென் திருப்பேரையில் முதல் நடைபயணம் மேற்கொண்டதாக கூறினார். இதுவரை 10 நடைபயணங்கள் மேற்கொண்டுள்ளதாகவும் வைகோ தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி முடிவெடுப்பார்கள் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்ததற்கு அவர் பதிலளித்துள்ளார். இந்த கட்சி தான் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியும், வேணாம் கொடுத்தா வேணான்னு சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னாரு. அகையில எந்த தலைமை என்றாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இங்க தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியா தலைவராக இருக்கிற அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. செல்வ பெருந்தகையை பார்த்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளுக்கு இடம் கொடுக்காத வகையில் இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்த வலியுறுத்தியதாக கூறினார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்தும் வகையிலும் அந்த கூட்டணியை நோக்கி திரும்பியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய அபரிதமான நம்பிக்கையை காப்பாற்றும் வகையிலும் நாம் எல்லோரும் இணைந்து ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தினேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருப்பதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலில் தாவேகாவாகவே போட்டியிடுமா என்ற சந்தேகம் இருப்பதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர், பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்தது பட விளம்பரம் தொடர்பான வணிகத்திற்காக கூட இருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். மாநில அளவிலான பிரச்சனையில் ஏன் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவின் பெயர்கள் அடிபடுகிறது என்று தெரியவில்லை என்று கூறியுள்ள அவர், பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்ததில் திமுகவிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை எதிர்த்தும் காங்கிரஸ் போராடும் என்று குறிப்பிட்டுள்ள கிரீஷ் சோடங்கர், எதிர்வரும் தேர்தலில் தாவேகாவாகவே போட்டியிடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் மாவட்டத்திற்கு ஒரு இடம் என்ற அடிப்படையில் 38 முதல் 41 தொகுதிகளில் போட்டியிட கட்சியினர் விருப்பம் தெரிவித்திருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், தமிழ்நாட்டில் 58 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரமின்றி காங்கிரஸ் கட்சி இருப்பதால் அதிகார பகிர்வை தொண்டர்கள் விரும்புவதாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் அதிகார பகிர்வு காரணமாக திமுகவுடனான கூட்டணி உடையாது என்றும் கிரீஷ் சோடங்கர் உறுதிபட கூறியுள்ளார். திமுகவுடன் இருக்க கஷ்டமாக இருந்தால் காங்கிரஸ் கட்சி தனியாக நிற்க வேண்டியதுதானே என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை குறிப்பிட்டார். அவ்வளவு கஷ்டம்னா வெளியில போய் நிற்க வேண்டியதானே, தனியா போய் நிற்க வேண்டியதானே. இப்ப நான் நிக்கிறேன்ல, யாரோட சேராம அப்படி நில்லுங்க. திமுகவோட இருக்க பிடிக்கல, இல்லை யாரோடவா போங்க, நாங்கள் போறோம்னு சொல்லிட்டு போகணும். அது உள்ள உட்காந்துட்டு பேசுறதுல அதெல்லாம் அது பேரத்துக்கு வழிவகுக்கும்.
அதேபோல கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜயின் ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் சர்ச்சை குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். தணிக்கை சான்றிதழ் இவ்வளவு தூரம் தடை பண்ற அளவுக்கு அதுல ஒன்றும் படம் இல்லை. அது ஏன் சான்றிதழ் கொடுக்கறதுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு சான்றிதழை கொடுத்து விட்டுறலாம். அதில் அப்படி ஒன்றும் அதில் அதனுடைய தெலுங்கு பதிப்பை நான் பார்த்தேன். அதில் நெருக்கடி தர அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு எதுக்கு இவ்வளவு இது பண்ணணும்? சான்றிதழ் தருவதற்கு இவ்வளவு தூரம் இழுத்தடிக்க வேண்டியதில்லை எனவும் சீமான் தெரிவித்தார். அரசியல் கட்சி தலைவர்களின் ரோட் ஷோக்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ரோட் ஷோக்களுக்கு 3 மணி நேரம்தான் அனுமதி வழங்கப்படும் என்று, நிகழ்ச்சிக்கு 2 மணி நேரத்திற்கு முன்புதான் கூட்டங்கள் கூட வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டம் ரோட் ஷோக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு அரசாணையாக வெளியிட்டுள்ளது. அதன்படி வரையறுக்கப்பட்ட இடத்தில் பேரணி செல்ல 10 முதல் 21 நாட்களுக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் 50,000ற்கு மேல் மக்கள் கூடும் நிகழ்ச்சிகளுக்கு 30 நாட்கள் அல்லது அதற்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரோட் ஷோக்களுக்கு வழித்தடம் தொடங்கும் இடம், முடிவடையும் இடம், பேசும் இடத்தை விண்ணப்பத்தில் குறிப்பிடுவது கட்டாயம் என்றும், அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை மிஞ்சினால் கூட்டத்தை ஏற்பாட்டாளர்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு, காவல்துறை வாகனங்கள் எளிதாக செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், ரோட் ஷோக்களை 3 மணி நேரத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி, முதியவர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நேரம் நிற்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், பேரணி செல்லும் போது சாலையின் ஒரு பாதியை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை தவிர வேறு எங்கும் விஐபி உரையாற்றக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கையை விட 50% கூடுதலாக கூட்டம் இருந்தால் விதி மீறலாக கருதப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. அரசியல் பொதுக்கூட்டம், ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகளில் பொது மற்றும் தனியார் சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை ஏற்க வேண்டும் என வழிகாட்டு நெறிமுறைகளில் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. விஐபி வருகை மற்றும் புறப்பாடு நேரத்தை துல்லியமாக விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும். மொத்த ரோட் ஷோவையும் 3 மணி நேரத்திற்குள் முடிப்பது கட்டாயம். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட நெறிமுறைகளை வகுத்துள்ளது. கூட்டத்தை முறைப்படுத்த ஒவ்வொரு 50 நபர்களுக்கும் ஒரு தன்னார்வலரை ஏற்பாட்டாளர்கள் நியமிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு மட்டுமே பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு 100 மீட்டர் இடைவெளியிலும் குடிநீர் வசதி, 500 நபர்களுக்கு ஒரு கழிப்பறை மற்றும் ஒவ்வொரு 300 மீட்டர் சுற்றளவில் ஒரு நடமாடும் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என வழிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி முடிந்தவுடன் அந்த இடத்தை சுத்தப்படுத்தி பழைய நிலைக்கேற்ப ஒப்படைக்க வேண்டியது ஏற்பாட்டாளர்களின் கடமையாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவி குறித்து சமூக வலைதளங்களில் ஆபாசமான தகவல்களை பகிர்ந்த விவகாரத்தில் நெல்லையில் உள்ள தனியார் கல்லூரியின் முதல்வர் மற்றும் அவரது கணவரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை பழையப்பேட்டையில் உள்ள ராணி அண்ணா மகளிர் கல்லூரியில் பயிலும் மாணவி தன்னை குறித்த தவறான மற்றும் ஆபாச தகவல்களை பகிர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நெல்லை சைபர் கிரைம் காவலர்கள் மாணவி பயிலும் கல்லூரியின் முதல்வரின் சமூக வலைதள பக்கம் மூலமே ஆபாச பதிவு வெளியானதை கண்டறிந்தனர். மேலும் விசாரணையில் கல்லூரியின் முதல்வர் சுமிதாவின் கணவர் பொன்னுதுரைதான் ஆபாசமாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து நெல்லை ராணி அண்ணா மகளிர் கல்லூரியின் முதல்வர் சுமிதா மற்றும் அவரது கணவர் பொன்னுதுரையை கைது செய்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் நோயாளிகளிடம் இவ்வாறு தரக்குறைவாக நடந்து கொண்ட செவிலியர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் உள் நோயாளிகளாகவும் வெளி நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை அங்கு பணியில் இருக்கும் தற்காலிக செவிலியர் ரஞ்சிதா என்பவர் தரக்குறைவாக நடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் நோயாளிகளின் படுக்கைக்கு சென்று குளுக்கோஸ் ஏற்றாமலும் மருந்துகள் வழங்காமலும் ஊசி போடாமலும் அவர் இருக்கும் அறைக்கு வரவழைத்து ஊசி போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மேலும் நோயாளிகளை தரக்குறைவாக நடத்தினார். இந்த வீடியோ வைரலான நிலையில் தற்காலிக செவிலியர் ரஞ்சிதாவை பணி நீக்கம் செய்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் பூபதி உத்தரவிட்டுள்ளார்.
பிளாஸ்டிக் ஆதார் அட்டை பெறுவதற்கான கட்டணம் 75 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மை ஆதார் இணையதளம் அல்லது எம் ஆதார் செயலி மூலம் பிளாஸ்டிக் ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் போது 50 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி முதல் அந்த கட்டணத்தை உயர்த்தி இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி அதிகாரப்பூர்வ ஆதார் இணையதளம் மூலம் புதிய ஆதார் அட்டை பெற விண்ணப்பிப்போர் இனி 75 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரி மற்றும் டெலிவரி கட்டணம் ஆகிய இரண்டும் இந்த 75 ரூபாய் கட்டணத்தில் அடங்கும் என்றும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டுக்கு பின் முதல் முறையாக பிளாஸ்டிக் ஆதார் பெறுவதற்கான கட்டணத்தை உயர்த்தி இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் நடவடிக்கை எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் சுற்றுலா பயணிகளின் கூடாரத்தில் பற்றிய தீ மளமளவென பரவிய காட்சிதான் இது. தெங்போரா பைபாஸ் என்ற இடத்தில் சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த தற்காலிக கூடாரங்களில் தீ விபத்து ஏற்பட்டது. அது அருகிலிருந்த 2 தரை விரிப்பு தயாரிப்பு தொழிற்சாலைகள், ஒரு டயர் கடை, பெயிண்ட் குடோன் என அடுத்தடுத்து பல கட்டடங்களுக்கு பரவியது. அங்கிருந்த பொருட்கள் விரைவில் தீப்பற்றக்கூடியது என்பதால் கட்டடங்கள் அனைத்தும் கொழுந்துவிட்டு எரிந்தன. இதனால் அப்பகுதியை புகை மண்டலமாக காட்சியளித்தது. ஒரு சில கட்டடங்களில் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்ததாகவும் இது நிலைமையை மேலும் மோசமாக்கியதாகவும் நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். அப்போது தீயணைப்பு வீரர்கள் 2 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.